ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நாங்க இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே உள்ள பொருளை வச்சு என்ன எப்படி ஹேர் க்ரோத் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை தான். முடி எதை போட்டாலும் கொட்டுதே, எதை சேர்த்தாலும் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுக்கு நம்ம வீட்டிலேயே உள்ள நம்ம சாப்பாடை வடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த சாப்பாடு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இல்லாட்டி நீங்க சாப்பாடு கஞ்சி கூட நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முடியை நல்ல ஒரு சூப்பரா ஷைனிங்கா காட்டுங்க. அது ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு கப்பு அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாப்பாடு அது நீங்க குக்கர்ல வச்சிருந்தாலும் சரி, எல்லாம் வடிச்சிருந்தாலும் சரி, ரைஸ் சாப்பாடை நம்ம வேக வச்சதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி உங்களுக்கு ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சமாக கூட தேங்காய் பால் இல்லாட்டி நம்ம சாதா பால் கூட சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா நைஸாக அரைச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இது நம்ம இவ்வளோ கெட்டியாக தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம முடியல அப்படின்னு நல்லா பிடிச்சிக்கும். அதனால் அதுக்கு கூட நம்ம வேற லிக்யூடு சேர்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஜியா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது கூட செம்பருத்தி பூ சேர்த்துக்கிட்டேங்க. செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலே உள்ளதா நான் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள சேர்க்கறதுக்குள்ள அது சுருங்கிருச்சு. ஆனாலும் பரவாயில்ல, இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கிறதுனால நமக்கு நல்லா தான் கிடைக்கும் கலரு. ஆனால் ஒன்று ரெண்டு கொஞ்சம் கலர் மாறும், கருப்பாகும். ஒன்று ரெண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலரில் கிடைக்கும். இப்போ இதை ரெண்டையும் இந்த ஜியா சீட்ஸும் நம்ம செம்பருத்தி பூவும் அதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் உள்ள எசன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு கொதிச்ச உடனே இந்த ஜியா சீட்ஸ்ல இருந்து நல்ல ஒரு அதாவது கஞ்சி மாதிரி வெளியில வரும். அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவோட கலர் வெளியில நல்லா அதோட இறங்கிருச்சு கலரு. இது நம்ம ஒரு பூ காஞ்சி இருக்கிறதுனால இது கலர் மாறும். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே இது ஆறட்டும், எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டியில எடுத்து இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அளவாக சேர்த்துக்கங்க. இப்போ ரெண்டுமே இந்த சாப்பாடு நம்ம வடிச்ச சாப்பாடு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. அது கூட இந்த ஜூஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நம்ம அரைக்கும் போது சாப்பாடு அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஏன்னா இந்த வாட்டர் வர ஊற்றும் போது ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தலையில பிடிக்காது, தண்ணியா ஒழுது வந்துடும். அதுக்காக நம்ம அதுல கொஞ்சம் தண்ணி, இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து ஊத்திக்கிறோம், அளவா கலந்துக்கிறோம். கலந்துட்டு இது கூட நம்ம வேணும்னா தேங்காய் எண்ணெயை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தலையில தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சிட்டு கூட இது இந்த மிக்சியில நம்ம நல்லா கலக்கி வச்சிருக்கோம்ல, இந்த மிக்ஸை எடுத்து நீங்க அப்படியே தேய்ச்சிக்கலாங்க தலையில இது நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுங்க. நம்ம தலைக்கும் நல்ல இதமா இருக்கும். நல்ல முடி வளர்ச்சியை நல்ல அதாவது இழந்த முடிகளை கூட நல்லா நமக்கு தூண்டி விட்டு முடி வளர வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முடி நல்ல ஷைனிங்கா ஷாம்பு யூஸ் பண்ண மாதிரியே நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குங்க. இந்த மாதிரி ஹேர் க்ரோத்தை யூஸ் பண்ணும்போது நம்ம முடி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சூப்பரா ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்க. இது வாரத்துல அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு டைம்னாச்சும் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி வாரத்துல 2 முறை யூஸ் பண்ணுங்க. நல்ல முடி வளருங்க. கண்டிப்பா ட்ரை